ஈரான் ஒரு நம்பிக்கை உள்ள வராத, நம்ப தகாத அப்படின்னு வச்சுப்போம் ஒரு நாடு. அது ஒரு தியோக்ரசின்னு சொல்லக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த விதமான ஒரு ரேஷனாலிட்டிக்குள்ளேயும் வராத பேட் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகத்துல ஒரு சட்டத்திட்ட வரையறைக்குள்ள வராத, தன்னை சுற்றி யாரோடும் நட்பு பாராட்டாத, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போய் ஆகணும். இப்போ மற்றவங்க எல்லாம் வசதியா, ஈரான் இப்ப இது இஸ்ரேல் மட்டும் ஒழுங்கா, அமெரிக்கா ஒழுங்கானா அவர்களும் ஒழுங்கு கிடையாது. ஆனால் ஈரான் எந்த விதத்தில் ஒழுங்கற்றது? 3 ஒழுங்கற்றவர்கள் அது எங்க இருக்கு அப்படின்னா மிக அடிமட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது என் கருத்து. எதன் அடிப்படையில் சொல்றேன்? ஸோ ஒரு 4-5 விஷயத்தை எடுத்துப்போம். நம்ம இந்தியா பாகிஸ்தானை ஒரு ஒப்பீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்போம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது சுமத்தும் குற்றச்சாட்டு என்ன? தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்கிறது, தீவிரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்த திட்டம் போடும் பொழுது அந்த திட்டத்துக்கே ஒரு பார்ட்டா உட்கார்ந்து இருக்கிறது, அவர்களுக்கு பேஸ் சப்போர்ட் கொடுக்கிறது. இப்ப கம்யூனிகேஷன் சப்போர்ட், அதை நம்ம மும்பை தாக்குதல்ல பார்த்தோம். கம்ப்ளீட்டா அவர்களை ஒருங்கிணைத்தது பாகிஸ்தான். பல இடங்கள்ல அவர்களுக்கு ஆயுதங்கள், மற்ற பயிற்சி அதெல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீ போய் அடிச்சு தாக்கி அங்க பல நாசங்களை ஏற்படுத்தி, பொதுமக்களை கொண்டு டெரர் பயங்கரத்தை ஏற்படுத்தி திரும்பி வந்துரு. இங்க வந்தோடனே நான் உனக்கு கட்டடம் கட்டித்தரேன், உள்ளுக்குள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னா. ஆனால் பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை விட பல 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 மடங்கு இந்த டெரர் குரூப்ஸை உருவாக்கி அவர்களை உழவு விட்டதுல மிகப்பெரிய பங்கு ஈரானுக்கு இருக்கு. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, சிரியால இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஹவுத்தி யெமென்ல, இவர்கள் அத்தனை பேருக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டில் வைத்துக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்தது கிடையாது. இவங்க ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ம் பண்ணாங்க. உலகம் அதை பண்ணாதுன்னு சொன்னது. உலக நாடுகள் பலவும் சொன்னாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படலை. kept on continuing to do that. 1. 2வது, இந்த அணு ஆயுதங்கள் சம்பந்தமாக நம்மகிட்ட நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு உலக நாடுகள்ல. அதுல நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்ட நாடுகள் சில, பல ஏற்றுக்கொள்ளாத. நம்ம இப்படி பிரிக்கலாம். அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் அது மிகச்சிலதான். அணு ஆயுதங்கள் வைத்திருக்காமல் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணவங்க, அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணவங்க, இந்த ட்ரீட்டியை சைனே பண்ணாதவங்க, கையெழுத்தே போடாதவங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல கையெழுத்து போடலை. அப்ப அவர்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயும் வராதவங்க. ஈரான் நான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன், அதாவது அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சைன் பண்ண ஒரு நாடு. ஆனா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அணு மின் நிலையம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இவ்வளவு என்ரிச்மெண்ட் தேவையே கிடையாது. இந்தியாவும் பல அணு மின் நிலையங்களை வச்சு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு தேவையான என்ரிச்மெண்ட் வேற. நீங்க அதே அணு ஆயுதமாக பண்றீங்கன்னா அதுக்கான என்ரிச்மெண்ட் வேற. இப்ப இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஆனா இந்தியாவை யாராவது சில இந்த நியூஸ் ஏஜென்சியும் மற்றவங்களும் 2 நியூக்ளியர் நெய்பர்ஸ் அப்படின்னு தான் நம்மளை எழுதுவாங்க. சீனாவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, அமெரிக்காவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, ரஷ்யா அணு ஆயுதம் வச்சிருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் பல மாதங்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா அணு ஆயுதத்தை கொண்டு போய் தொப்புன்னு போட்டுரும் யுக்ரைன் மேல அப்படின்னு யாரும் நம்பல. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனை வருது? 2 நியூக்ளியர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டகார்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நியூக்ளியர் ட்ரிகர் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு சும்மா பயமுறுத்தல். அப்ப நீங்க உங்களுடைய கான்ஃபிளிக்ட் எதையுமே ஒரு போர் மூலமாக தீர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுது. இந்தியா, சைனா நியூக்ளியர் நெய்பர்ஸ். ஆனா ஒரு உள்ளூர ஒரு எண்ணம் நமக்கு என்ன இருக்குன்னா, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இவங்கெல்லாம் நம்பலாம், ஏன்னா தேர் ரேஷனல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்க தன்னுடைய மக்களையே கொன்று விட்டு உலகத்தையும் அழிப்பதற்கான ஒரு வேலையில இறங்க மாட்டாங்கன்னு எனக்கு பாகிஸ்தான் மேலேயே கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அதுல உண்மையில அங்க டெமோக்ரஸி இருந்ததுன்னா பிரச்சனை வேற. ஈவன் ஒரு ஆட்டோக்ரஸி லைக் சைனா மாதிரி ஒரு ஒற்றை தலைவன் ஆட்சியில இருந்தா கூட பரவாயில்ல, கிறுக்கர்கள் கையில இருக்கிறது தான் கஷ்டம். 2 கிறுக்கு நாடுகளை சொல்லுவோம். ஒன்னு நார்த் கொரியா, பைத்தியக்காரர்களோட உச்சம். அவன் யாரு என்ன கிம் ஜாங் உன் அவங்க அந்த அந்த ஹோல் கோஷ்டியே நமக்கு ஒருத்தருக்குமே புரியாத ஒரு கோஷ்டி. அவன் அந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறதே நமக்கு தெரியாது. அதே மாதிரியா தான் நான் ஈரானை பார்க்குறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன மாதிரியான உறவு வச்சிருக்கீங்க? இப்ப யாராவது சொன்னா கேட்பீங்களா? பாகிஸ்தானுக்கு கூட உங்களுக்கு சவுதி அரேபியா கால் பண்ணது, எப்பா போற நிறுத்துப்பா, நான் வேணா ஜெய்சங்கர்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு இவர் முகமது பின் சல்மான் கேட்கிறார் சவுதி அரேபியாலேருந்து. ஏதோ பதில் பேசியிருக்காங்க. இப்ப ஈரானை யாராவது பேச முடிஞ்சுதா? ஈரானுடைய ஃப்ரெண்ட் யாரு? ஹவுத்தி ரிபல்ஸ், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் ஆரம்பிக்கல, இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சது. இஸ்ரேல் ஏன் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கான காரணம் இது. எப்படி ஈரான் ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம்? எந்த குண்டை கொண்டு போய் இஸ்ரேல் தலை மீது போட்டு அக்டோபர் 2023 பொறுக்கித்தனத்தை ஆரம்பிச்சாங்க ஹமாஸ்? ஈரான் கொடுத்தது தானே, ஈரான் கொடுத்த ஆயுதங்களை வைத்து தானே. இதுதான் இந்த ப்ராக்சி வாருங்கிறது. இப்ப பாகிஸ்தான் கூட சொல்லலாம், பாகிஸ்தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்ல, நான் என்ன பண்ணேன், இந்தியா தான் பஹாவல்பூர்ல ஏவுகணை விட்டான் அப்படின்னு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்ப பஹல்காம்ல கொன்னது யாரா? அவங்க யாரோ எங்களுக்கு தெரியாதுங்க. இப்ப அதே தான் ஈரான் சொல்லும். அப்ப இந்தியா என்ன பதிலடி பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்திலேயோ இல்ல பாகிஸ்தான் சிவிலியன்ஸையோ குறி வைக்கல. அவங்க டார்கெட் பண்ணது அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களையும் பயங்கரவாத அமைப்புகள் தான் குறி வச்சாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்க டைரக்டா அப்படி பண்ணல. அவங்க ஏன் அப்படி பண்ணலன்னு பார்ப்போம். அவங்களுடைய பயம் என்ன? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்ப பாகிஸ்தான் கூட எங்களுடைய நோக்கம் இந்தியாவில் அணு ஆயுதத்தை வீசியோ அல்லது வாட் எவர் இட் இஸ் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதுன்னு பாகிஸ்தானே சொல்றது இல்லை. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? எங்களுடைய நோக்கம் இஸ்ரேலை அழிப்பது. இஸ்ரேலை அழிப்பதுன்னா அதுல ஒருத்தரை கொலை பண்றது, 2 பேரை தூக்குவதெல்லாம் இல்லை. இஸ்ரேல்ங்கிற நாடே இருக்கக்கூடாது. இது ஈரான் மட்டும் சொல்லல. ஹிஸ்டாரிக்கலி எகிப்து, ஜார்டன், சிரியா, ஈராக், அதுக்கப்புறமா தான் ஈரான். அந்த ஆரம்ப சமயத்துல ஈரான் இல்லை, அது வேற ஒரு இப்ப இருக்கக்கூடிய அந்த மத ஆட்சியின் கீழே இல்லாம ஒரு ஈரான்ல ஷான் ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பஹ்லாவி டைனாஸ்டி. அதை தூக்கி போட்டு விட்டு தான் இந்த கொமேனி போன்றவர்களுடைய ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகு ஈரானும் இஸ்ரேலுக்கு கடுமையான எதிரியாக மாறியது. இப்போ முன்னாடி நம்ம சொன்ன பல நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு போர் புரிந்திருக்கிறார்கள், 2 முறை போர் புரிந்திருக்கிறார்கள். அந்த 2 போர்லையும் அவங்க தோற்று போயிருக்கிறார்கள் அத்தனை பேரும். இஸ்ரேலுக்கு கடும் இழப்பு, அது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எக்கச்சக்கமான இழப்பு. அந்த பாயிண்ட்ல 3 நாடுகள் ஒரு சாலிடான ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. எகிப்து, ஜார்டன், சிரியா, இன்க்ளூடிங் லேண்ட் எக்ஸ்சேஞ்ச். சரி, நீ பிடிச்ச இந்த இடம்லாம் உனக்கு, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீயே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இனிமேல் சண்டை போட வேண்டாம்னு. அதற்கு பிறகு இன்று வரைக்கும் அவர்கள் அந்த 2 நாடுகளுக்கும் இடையில பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. அப்ப ஒரு முஸ்லிம் நாட்டினால் இஸ்ரேலுடன் ஒரு ரொம்ப கட்டிப்பிடிச்ச ஆற தழுவுற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அக்செப்டபிள், சரி நீ உலகத்துல இருக்க, நான் உலகத்துல இருக்கேன், உனக்கு உன்னுடைய உலகம், எனக்கு என்னுடைய உலகம், எனக்கும் உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை, நான் உன் நாட்டுல கலகத்தை விளைவிக்க மாட்டேன், நீ என் நாட்டுல பிரச்சனை பண்ண மாட்டேன். இதுல ஜார்டன் எகிப்தோட அது ரொம்பவே திறம்பட போயிட்டு இருக்கு. சிரியாவே ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால இஸ்ரேல் அங்கேயும் கொஞ்சம் தலையிட்டு இருக்கு. பட் இப்பயும் அந்த சிரியால ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கு பிறகும் கூட அவர்கள் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேறு பல முஸ்லிம் நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியதுல அரபு நாடுகள்ல ரொம்ப முக்கியம் இவர்கள்.
இவர்களும் இஸ்ரேலுடன் கிட்டத்தட்ட இணக்கமான போக்கை தான் கொண்டு வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ரோல் அமெரிக்கா பிளே பண்ணியிருக்கு, ட்ரம்ப் பிளே பண்ணியிருக்காரு. அப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்ட்டு, அப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்ட்டு. அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் பிள்ளைகள். யாரு? யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஸோ பெரிய முயற்சி. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறமா அது அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் பைடன் இருந்தாரு, ட்ரம்ப், பைடன், திருப்பி ட்ரம்ப். பட் இது தடுத்து நிறுத்தணும். சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது, குறைஞ்சபட்சம் எதிரிகளாக இல்லாமல் ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் ஹமாஸ் தன்னுடைய கைவரிசையை காமிச்சது. அதுதான் ஈரானுக்கு ஆபத்தா இப்ப வந்து முடிஞ்சிருக்கு. நீங்க கேட்டீங்க, ஈரான் மீதான தாக்குதல் இப்ப ஆரம்பிக்கல, 2023 ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நான் முதல்ல நடுவுல சொன்னது. கம்ப்ளீட்டா ஈரான் தன்னுடைய முட்டாள்தனத்தினால் தன் மீது இந்த ஒரு பெரும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. ஈரானுக்கு ஏற்கனவே என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்ப்போம். 2-3 பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஈரான் வந்து நம்பிக்கைக்கு தகுந்த நாடு அல்ல உலக அரங்குல. அவங்க வந்து ஒரு தனியா அவங்க உலகத்தை பத்தின எந்த கவலையும் படல. தன்னுடைய நாட்டு மக்களை வந்து நசுக்கிக்கிட்டாங்க. முக்கியமாக பெண் உரிமைங்கிறது ஒண்ணுமே கிடையாது, டெமோக்ரஸியே கிடையாது, தியோக்ரசி. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து வேலைகள் கிடையாது, வருமானம் கிடையாது. இது வந்து ஆஸ் இட் இஸ் டெவலப்மெண்ட் கிடையாது முதல்ல. ரெண்டாவது, உலக நாடுகளோட சண்டை போட்டு அமெரிக்கா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பா இருக்கிறதுனால எக்கச்சக்கமான சாங்ஷன்ஸ். உன்னுடைய பொருளை நாங்கள் வாங்க மாட்டோம், உனக்கு பொருள் விற்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு நாடு. இப்ப அமெரிக்கா ஒரு இஸ்லாமிக் எதிர்ப்பு நாடு கிடையாது. ஏன்னா அவர்கள் சவுதி அரேபியாவோடும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடும், கத்தாரோடும், பஹ்ரைனோடும் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், குவைத்தோடும். ஆனா ஈரான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த ஷாவை துரத்தினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அங்க நடந்தது. அமெரிக்கன் எம்பசிய சுத்தி மாணவர்களை தூண்டி விட்டு அதை அவங்க சூழ்ந்துக்கிட்டு அங்க உள்ளுக்குள்ள அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ், அந்த எம்பசியில வேலை செய்யறவங்க, மற்றவர்கள் அப்படின்னு எல்லாமே உள்ள மாட்டிட்டாங்க. அவங்கள வெளில எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம இந்த சுத்தி இருக்கிற கவர்மெண்ட் வந்து இப்பதான் அந்த டிரான்சிஷன், கொமேனி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இத்தனைக்கும் கொமேனிக்கு நிறைய சப்போர்ட் பல இடங்கள்ல வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ், பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் பண்ணியிருக்கு அவர் பவர் கேப்சர் பண்ணும் பொழுது. ஸோ ஒரு அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை வைத்து ஒரு அடிச்சு மோதி உள்ளேந்து இவர்களை வெளில எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறாக முடிஞ்சு பல அமெரிக்கர்கள் அதுல கொல்லப்பட்டாங்க. அமெரிக்கா எந்த காலத்திலும் ஈரானுடைய நண்பனாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு முக்கியம். பர்டிகுலர்லி இப்ப இருக்கிற இந்த கொமேனி காமினி கைண்ட் ஆஃப் தியோக்ராட்டிக் லூனட்டிக்ஸ் இவங்க இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா அவர்களோட ஒரு நல்லுறவை பாராட்ட முடியாது. அதுக்கப்புறம் சர்வசாதாரணமா எதுவா இருந்தாலும் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், இப்படி சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர்கள். ஊர்ல நாட்டுல இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்க வக்கில்ல ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆனா அந்த பாரம்பரியத்துக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜொராஸ்ட்ரியன் பாரம்பரியம், கிறிஸ்துவ பாரம்பரியம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கல்ச்சர், கலாச்சாரம். அது சொல்லப்போனா இந்திய வேத மரபோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மரபை கொண்ட அதே காலகட்டம் கொண்டது. அவஸ்தன் அப்படின்னு சொல்லுவோம், ஜெண்ட் அவஸ்தா அப்படின்னு ஒரு நூல். ரொம்ப நெருக்கமான இந்தியாவும் ஈரான், அதோடைய அது பாரசீகம், பெர்ஷியா, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அதுக்கு. ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரே இதுல இருந்து கிளை, அதுல இருந்து பிரிந்த 2 கிளைகள் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிந்திருக்க வேண்டும். மொழி, கலாச்சாரம், இனம் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல பெரும் மாற்றங்கள் வந்து இந்த கரண்ட் மத கூட்டம் அந்த நாட்டுடைய வளர்ச்சியை பயங்கரமா பின்னுக்கு இழுத்து தனிமைப்படுத்தி கொண்டு அதை பத்தின எந்த கவலையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவர்களோடு ஒரு சில நாடுகள் மட்டும் நட்பு பாராட்டுறாங்க. இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு நாடு.
ஓரளவுக்கு ஈரானோடையும் நட்பு. நம்ம இந்தியா வந்து ஒரு கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு நம்ம எதிரியா இருந்தோம். இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு போக முடியாது. நம்முடைய பாஸ்போர்ட்லயே போட்டிருக்கோம் பாகிஸ்தான், இஸ்ரேல். பாகிஸ்தானுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு. இது ஒரு சில நாடுகளுக்கு போக முடியாது, இதை வைத்துக்கொண்டு எக்ஸப்ட் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாம வந்து இஸ்ரேலோடு நல்லுறவு பாராட்ட ஆரம்பிச்சோம். ஈரானுடைய உறவை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல், பகைத்து கொள்ளாமல், இப்பவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்த இந்தியா வந்து இங்கேயும் சாயாம அங்கேயும் சாயாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக் டு ஈரான். அப்ப ஈரான் வந்து என்ன பண்ணுது, உலகத்துல நட்பு யாரும் கிடையாது. இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஈராக்கோட ஒரு 7 ஆண்டுகள் சண்டை போட்டாங்க. 7 ஆண்டுகள். இது ஒரு முஸ்லீம் நாடு, அது ஒரு முஸ்லீம் நாடு. இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் ஷியா, இதுல ஈரான்ல. ஈராக்லயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஷியா மக்கள் இருக்காங்க. அங்க வந்து ஷியா, சன்னி, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பலரும் கலவையாக இருக்கக்கூடிய நாடு. 7 ஆண்டுகள் சதாம் ஹுசேனோட சண்டை. என்னத்துக்குடா சண்டைங்கிறது நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட யாராலையும் ரொம்ப ஆழமா சொல்ல முடியாது. ஒரு இந்த மாதிரியான ஒரு பேரழிவை தன்னுடைய மக்கள் மீது சுமத்தி, தனிமைப்படுத்தப்பட்டு, வளர்ச்சிங்கிறதே இல்லாம, ஆனா எல்லாத்தையும் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. காமன் பார்டர் கூட கிடையாது. அவன் எங்கேயோ இருக்கான். டெத் டு இஸ்ரேல். அப்ப இதுக்கு இருக்கு நாடா இல்லையா? சரி, டெத் டு இஸ்ரேல் சும்மா சொல்லி பெயிண்ட் கேனால நீ சவுத்துல படம் போட்டு போ. பட் நீ யாரும் பண்ணாத ஒன்ன பண்ற. மத்தவனாவது நேரா இஸ்ரேலோட சண்டை போட்டான். எகிப்து 2 முறை சண்டை போட்டு தோத்து போய் அதுக்கப்புறமா வந்து ஓகே போதும் நம்ம சண்டை போட்டது அப்படின்ட்டு முடிச்சு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இவன் வந்து நேரடியா சண்டை கிடையாது. ஆனா நான் ஹமாஸ்க்கு முழுக்க ஆர்ம்ஸ் தருவேன், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தருவேன், ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஹெஸ்புல்லாங்கிற அமைப்புக்கு முழுக்க நான் அதை விட பலமான ஆயுதங்களை தருவேன். ஹமாஸ்க்கு கொடுத்ததை விட அதிகமான ஆயுதங்களை தருவேன். அவர்கள் எல்லாரையும் ஒன்ன வச்சு நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். நினைச்ச நேரத்தில் அவன் மேல குண்டடிப்பான். அப்ப இஸ்ரேல் வந்து ஹமாஸை எதிர்கொள்வதற்காக ஹமாஸோட எக்கச்சக்கமான சண்டைகளை அவங்க போட்டிருக்காங்க. ஹிஸ்புல்லாவுடைய பிரச்சனைகள் தாளாம தான் அவங்க லெபனானுக்குள்ள நுழைஞ்சு ஹிஸ்புல்லாவை அடிச்சு இப்ப இவர் பின்னாடி உட்காந்துட்டு சொகுசா உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ந்து மறைமுகமாக போர் தாக்குதலை செய்து கொண்டிருந்தது. ஆனா இஸ்ரேலால ஈரானை தாக்க முடியாமல் இருந்தது. இப்ப ஏன் தாக்கியிருக்காங்கன்னா, இதற்கு முன்னாடியே அவங்க நினைச்சா தாக்கியிருக்கலாம். பட் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலா முடிஞ்சிருக்கும். எதனாலன்னா, அப்ப ஹமாஸும் ஹிஸ்புல்லா முழு பலத்தோடும் ஹமாஸ் ஓரளவு பலத்தோடும் இருந்த அமைப்பாக இருந்தது. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல ஈரான் மீது ஒரு படைகளை வச்சு அடிக்க வரீங்கன்னா, உடனே அவன் வந்து இப்ப என்ன பிரச்சனை, ஈரான் ஏவுகணைகளை தாக்குது, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வேணும் உங்களுக்கு. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அக்யூரேட்டா தாக்க முடியாது, காஸ்ட் ஜாஸ்தி, அது நீங்க தடுத்துடலாம். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸும் ஒரே நேரத்தில் நீங்க ஈரானை தாக்கினீங்கன்னா, ஈரானுடைய ப்ராக்சி ஹெஸ்புல்லாவும் ஹமாஸும் உங்களை அடிச்சான்னா, இத்தனை நேரம் ஈரான்ல 1000 பேர் செத்து போயிருப்பாங்கன்னா, இஸ்ரேல்ல 5000 பேர் செத்து போயிருப்பாங்க. ஸோ எந்த நாடும் இஸ்ரேல் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈரானை தாக்கியிருக்காது. இப்ப ஏன் தாக்கிச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் அடி வாங்கினதுக்கு பிறகு இஸ்ரேலின் நியாயத்தை நம்ம பார்க்கணும். மிக கொடூரமான அடி அவர்களுக்கு ஹமாஸ் உள்ள வந்து அடிச்சு தாக்கி 800 பேரை கடத்தி தூக்கிட்டு போய் வச்சது. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஈரானுடைய அழிவு ஆரம்பமாச்சு. அப்ப ஈரானுக்கு மட்டும் ஏன் இஸ்ரேல் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பகை? இதை நம்ம வந்து பல தளங்களில் பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்கும் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கணும்? உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடாக தான் இருக்கணும். அவங்க எப்படியும் உன் மக்கள் இல்லை, உன் வேலையை நீ பாரு. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு உறுப்பினருங்கிறதுனால உலக நாடுகளை எப்படி அணுக வேண்டுமோ அந்த மாதிரி அணுகு.
அது மனிதநேய அடிப்படையில் அதெல்லாம். இந்த தொப்புள் குடி உறவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சவுதி அரேபியாவே கிளியராக, எப்பா அவள் முஸ்லீம்கள்ங்கிறதுனால எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் சவுதி, முஸ்லீமாக இருக்கலாம், நான் சவுதி, அவங்க பாலஸ்தீனியர்கள். எனக்கு யூதன் என்பவன் நிரந்தர பகைவன்லாம் கிடையாது. நான் இந்த விளையாட்டுக்கே வரலன்னா என் நாட்டை மேலே கொண்டு வர வேண்டியதான் என் வேலை. அந்த பற்றிலாம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அதே சுச்சுவேஷனில் தான் யுஏஇயும் இருக்குது. ஸோ மச் ஸோ தட் நீங்கள் ஒரு சில வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில். பாலஸ்தீனத்தை விடுதலை செய் அப்படின்லாம் டிஷர்ட் போட்டுட்டு போனாலே யுஏஇயில் அவங்க போலீஸ் வந்து இந்த சட்டையை கழட்டி இல்லைன்னா மேலே போட்டு எதாவது முடிக்கும். இதெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த உளவியலை நீங்கள் ஆழமாக போய் ஆராய்ங்க. இப்போ ஈரானுக்கு வாங்க. இதில் ஈரானுக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? அவங்களுடைய ஐடியாலஜிலேயே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நடந்தது கிடையாது, கொலை தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஈரானிய அணு விஞ்ஞானிகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, வேறு சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அமெரிக்காவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஒருத்தரை கொண்டிருக்கு. அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போடைய பீரியடில் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை அழிப்பதை தன்னுடைய நம்பர் 1 கோலாக எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அது ஒரு தியோக்ரசி, ஒரு மதத்தை முன்னிறுத்தி உருவான நாடு. நம்மெல்லாம் சவுதி அரேபியாவை அப்படி சொல்லுவோம். ஆனால் சவுதி அரேபியா அங்கேருந்து நகர்ந்து மாடர்னிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. இவங்க வந்து அந்த ஷாவை ஒழிச்சு கட்டி ஆயத்துல்லா கொமைனி வந்ததுலேருந்தே ரெக்ரெஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க. ரிலிஜியஸ் போலீஸை விட்டு தலைமுடியை இப்படி வச்சுருக்க அப்படி வச்சுருக்கேன்னு ஆரம்பிச்சு தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்காக அடித்து கொன்று என்னென்ன போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் வந்து உண்மையிலே பிற்போக்கான ஒரு ஐடியாலஜியை மனதில் வைத்திருக்க போகிறார்கள். நாட்டில் முன்னேற்றம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் நான் போய் இஸ்ரேல் அழிப்பேன், இஸ்ரேல் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தானே, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, நீ தான் ஆம் பண்ணுற அவங்கள அப்படின்னா அவன் வந்து அப்போ நிச்சயமாக உன்னை பின்னாடியிலிருந்து உன்னுடைய செயல்பாடுகள் அழிப்பான். நீ நிச்சயமாக ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிப்பதாக கருதினால் கூட இஸ்ரேல் கட்டாயமாக அதை அழிக்கிறதுக்கு தன்னுடைய படைகளை ஏவும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஐடியாலஜியை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு கையில் அணு ஆயுதம் கிடைத்தா நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல போகணும், முதல் குண்டை இஸ்ரேலில் கொண்டு போய் போட்டுருவான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். இதை நம்ம கவனிக்கணும், இதை ரொம்ப கிளியராக. ஏன் இதை ஈரான் செய்யுதுன்னா நம்ம அயோத்தியல்லா கொமேனிட்டு தான் போய் கேட்கணும், வேறு யார்கிட்ட கேட்குறது? அவர் போய் முடிச்சு இப்போ காமினி அடுத்தாள் அவர் தான். இப்போ இந்த 2 தான் சுப்ரீம் லீடர்ஸ் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு. இப்போ 3வது சுப்ரீம் லீடர் யார் வருவாங்க, அவருடைய ஐடியாலஜி என்ன, அது மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் நமக்கு பதில் இருக்குது. பட் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணி ஈரான் தான், வேறு யாரும் கிடையாது.